கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கண்களை செபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த நாளைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. அந்த நாளிலையும் கர்த்தாவே உடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றிப்பா. பேசும் நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியான சொன்னீரப்பா. ஆவியான பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பாதத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். இதனால எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளை வெள்ளாடுகளை வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர் பிரித்து செம்மறியாடுகளை வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்தில் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்வார் ஆண்டவர். ஆண்டவர் நியாயத்தீர்ப்பை குறித்து இதில் போட்டிருக்கிறாரு. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்துலேருந்து ஆண்டவர் சொல்கிறாரு. 31ஆம் வசனத்துலேருந்து 35ஆம் வசனத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 34 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தை குறித்து நியாயத்தீர்ப்பை குறித்து ஒவ்வொரு பிள்ளையும் எப்படி பிரிப்பார் என்கிட்ட மறித்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் அங்கே என்ன சொல்லி இலைப்பாரத்தில் வச்சுருப்பார். அங்கே எழுப்பி ஆண்டவருடைய பிள்ளைகளை வலது பக்கத்துலேயும் ஆண்டவர் அறியாமல் வந்த பிள்ளைகளை இடது பக்கத்துலேயும் ஆண்டவரின் சில நிறுத்துகிறாரு. செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல் அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்தில் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அவர்கள் வாங்க, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ளுங்கன்னு சொல்லி வலது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து அவங்க என்ன சொல்கிறாரு செம்மறியாடுகளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்கிறாரு. பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. தாகமாக இருந்தேன், தாகத்தை தீர்த்தீங்க. அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தே என்னை பார்க்க வந்தீர்கள் அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அப்பொழுது நீதிமான் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவர்களாக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவர்களாக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைய, இன்றைக்கி ஆண்டவர் இலைப்பாறுதல் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாத்துக்கும் ஒரு நாள் மரணம் உண்டு. எல்லாரும் ஒரு இலைப்பாறுதல் நம்ம இருப்போம். ஆனால் ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைகள் என்ன எல்லாத்தையும் எழுப்புவார். எல்லா ஜனங்களையும் எழுப்புவார். ஞாயிற்று பண்ணிக்கு எழுப்பி நிப்பாட்டும் போது அந்த இடத்துல என்ன செய்கிறாருன்னா, செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் ஒவ்வொரு பிரித்து செம்மறியாடுகளை வலது பக்கத்தில் நிறுத்துறாரு, வெள்ளாடுகளை இடது பக்கத்தில் நிறுத்துறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, செம்மறியாடுகளை பார்த்து செம்மறியாடுகளை கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாரு, இந்த உலகம் உண்டானதுனாலும் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ளுங்கள்னு சொல்லி பரலோக ராஜ்யத்துக்கு அனுப்புகிறார். கர்த்தருடைய பிள்ளை அப்படி எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு நியாயத்தீர்ப்பு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, அவங்களாம் இப்படி போகிறாங்களே அப்படிங்கும்போது, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்கும்போது அவங்க கேட்காங்க, ஆண்டவரே, அவர் சொல்கிறாரு, பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. தாகமாக இருந்தேன், தாகத்தை தீர்த்தீங்க. காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்களே. அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படி ஆண்டோடைய பிள்ளைகளை பார்த்து, அப்போ நீங்கள் எப்போ நாங்கள் உங்களை பார்த்தோம், எப்போ போஜனம் கொடுத்தோம், உமக்கு எப்போ தந்தனா மிகவும் சிறியவர்களாகி மக்களுக்கு எது செய்தீங்களோ அது எனக்கே செய்தீங்க. சிறைச்சாலையில் இருக்கிறவங்களை போய் பார்க்க விசாரிக்க போனீங்க. வியாதியாக இருக்கிற பிள்ளைகளை போய் என்னச்சிங்க பார்த்துட்டு வந்தீங்க, ஜோம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படிங்கிறத வச்சு ஆண்டவர் நிறைய பட்டியலை பற்றி போட்டு அதனால் அவங்கள நீதிமான பார்க்குறாரு. என்கிட்ட வேத வசனம் அப்படி தான் போட்டிருக்கு. சிறியவர்களை யாரையும் அற்பமாக எண்ணாதங்கன்னு இருக்கிறாரு. எல்லா மக்களுக்கும் நீங்கள் நன்மை செய்யுங்கன்னு இருக்கிறாரு. எல்லா மக்களையும் அரவணைத்து கொள்ளுங்கன்னு இருக்கிறாரு. அதனால் வஸ்திரம் இல்லாத பிள்ளைகளுக்கு வஸ்திரம் கொடுங்கன்னு அன்று பைபிளில் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாருங்கள், நிறைய பிள்ளைகளுக்கு எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா வஸ்திரம் கொடுப்பாங்க. கிறிஸ்மஸ்லாம் வரும்போது அவங்க வஸ்திரம் கொடுப்பாங்க. படிக்க தெரியாத பிள்ளைங்களுக்கெல்லாம் படிப்புக்கெல்லாம் தேவையான பள்ளிக்கூடத்து பேக்கு எல்லாம் கொடுப்பாங்க. எல்லாருமே செய்வாங்க. ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைகளும் ஆண்டவர் அறியாத பிள்ளைகளும் நிறைய பேர் நன்மை செய்ய தான் செய்வாங்க. ஆனால் ஏசப்பா ராஜ்யத்துக்குள்ளே அங்கே போகும்போது ஏசப்பா ஏற்றுக்கொண்ட பிள்ளைக்கு தான் அங்கே ஒரு பெரிய மெடல் கொடுக்குறார் ஆண்டவர். அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைக்கு தான் ஏசப்பா ரத்தத்தால் கழுவப்படாமல்
இந்த உலகத்தில் இருந்து எல்லாம் மனம் போல் விரும்பி நன்மையும் செய்துட்டு தீமையும் செய்துட்டு இருந்தாங்கன்னா அங்கே ஆண்டவர் பக்கத்தில் இடம் கிடையாது. யாராக இருந்தாலும் சரி தான். ஏசப்பாடு ரத்தத்தால் கழுவப்படணும், ஏசப்பா சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கணும் அப்படிங்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விசேஷமாக கூப்பிட்டு வச்சு வலது பக்கத்தில் நிப்பாட்டி அவங்களுக்கு நித்திய ராஜ்யத்தை ஆண்டவர் கொடுக்குறது வேதத்தில் பார்க்குறோம். அப்போ அவங்க சொல்கிறாரு, நான் பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வியாதி எல்லாத்தையும் நீங்கள் தந்தீங்க, வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க, காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க அப்படின்னு ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்வார். அப்போ இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எப்போ செஞ்சோம், இதெல்லாம் எப்போ பார்க்க வந்தோங்கிறது சிறியவர்களாகி யாருக்கு நீங்கள் எதை செய்தீங்களோ அதை எனக்கே செய்தீங்கன்னு. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை யாராக இருந்தாலும் தான் இது ஆண்டவர் நேசிக்கிறார். அதனால் எப்பேற்பட்ட கஷ்டப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் தான் தரத்து எந்த பிள்ளைக்குனாலும் கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்கள் நன்மை செய்துருங்க. ஆனால் புறஜாதி மக்கள் ஏசப்பா ரத்தத்தால் கழுவப்படணும், ஏசப்பா சொந்த ஜனமாக மாறணும். அவங்க செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டு ஞாயிற்றுப்பில் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஆண்டவர் கொடுப்பார், பரலோக ராஜ்யத்தை கொடுப்பார். தேவனுக்கு முன்னால் பயபக்தியோடு நடந்து, தேவனுக்கு பயந்து நடந்து, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, கர்த்தருடைய வார்த்தையை வசனத்தை வாசித்து அவங்களுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவங்க யாராக இருந்தாலும் சரி தான், ஒருவரையும் அவர் கைவிட மாட்டார். அதனால் தேவனை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் வசனத்தை ஞாயிற்று பண்ணிக்கு அவங்கள விசாரிக்கிறார் பாருங்கள். விசாரித்து அவங்களுக்கு நித்திய ராஜ்யத்தை கொடுக்காரு பாருங்கள். அதே மாதிரி எப்பொழுதும் தேவ பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரி தான், அந்த சிறியவர்களாக எனக்கு இதை செய்தீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் அப்படின்னு சொல்கிறார். இங்கே ஒரு வசனம் இருக்குது, 40 வசனம், 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25:40. அதுக்கு ராஜா பிரயுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரருக்கு இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்கிறேங்கிறாரு. அதனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் தான் பாருங்கள். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்த பண்ணப்பட்ட அக்னி கடலுக்கு போங்க பாரு, நித்திய அக்னி கடல். இடது பக்கத்தில் நிற்பவங்களை பார்த்து ஆண்டவர் நீங்கள் தீர்க்கிறார் பாருங்கள், நியாயம் தீர்க்கிறார் தான். யாராக இருந்தாலும் ஆண்டருக்கு முன்னால் நிற்கணும் ஒரு நாள். எங்கட எல்லா மக்களையும் அவர் தான் படைச்சார், ஆண்டவர் தான் படைச்சார். இந்த நாட்களில் மக்கள் மனம் விரும்பணும் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்றைக்குனாலும் ஒரு நாள் மரணம் வரும்போதே அந்த மரணம் வரும்போது மரணம் மறிச்ச பிறகு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பிள்ளைகளையும் வைக்கிறார் ஆண்டவர். ஆனால் ஞாயிற்று பண்ணைக்கு கூட்டி சேர்ப்பார், கூட்டி எல்லா சகல ஜனங்களையும் கூட்டி சேர்க்காரான். 31ஆம் வசனத்துலேருந்து அவனை 25ஆம் அதிகாரம் 31 இருக்குது. சகல ஜனங்களையும் கூட்டி சேர்க்கிறாரு, வெவ்வேறாக பிரிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் யார், கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் யார், கர்த்தரை அறியாதவங்க யார், வெவ்வேறாக பிரித்து தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நியாயம் இருக்கிறார். அந்த இடத்துலேருந்து இப்படிலாம் இருந்தேன், நீங்கள் என்ன செஞ்சீங்க, என்னையே பார்க்க வந்தீங்க, வஸ்திரம் இல்லாமல் வஸ்திரத்தை கொடுத்தீங்க, சிறியவர்களுக்கு யாருக்கு நீங்கள் இது செய்தீங்களோ அது எனக்கு தான் செய்தீங்க அப்படின்னு ஆண்டவர் அழகாக ஆணித்தரமாக சொல்கிறார். சொல்லி அவங்களுக்கு என்ன செய்கிறாரு, நித்திய ஜீவனை கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், ஒருவருங்க எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சொல்கிறாரு, இடது பக்கத்தில் நிற்கிறவங்களை பார்த்து சொல்கிறாரு, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற நித்திய அக்னியில் போங்க அப்படின்றார். நித்திய அக்னிக்கு போங்கம்பார். அப்போ இவங்க என்ன செய்வாங்க, நாங்களும் எல்லாம் செய்தோம் அப்படின்னு. பசியர்னு நீங்கள் எனக்கு முன்ன ஆண்டு போஜன் கொடுக்கல அப்படிங்கிறார், எனக்கு ஒன்றுமே நீங்கள் தரல. அப்போ அந்த ஏழை மக்கள் விரும்புகிற வண்ணமாக ஏழை மக்களுக்கு அவங்க ஒன்றும் செய்யலை. அப்போ அந்த மக்களுக்கு அவங்க செஞ்சாலும் கூட ஏசப்பா ரத்தத்தால் கழுவப்பட்டனா அங்கே உரிமை பாராட்ட முடியும். ஏசப்பா ஞாயிற்று பண்ணைக்கு உரிமை பாராட்ட வேண்டுமானா அங்கே என்ன செய்யணும், தேவனுக்கு முன்னால் நிற்கணும்னா யாராக இருந்தாலும் சரி தான், நீங்கள் இந்த உலகத்திலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஏசப்பா ரத்தத்தால் கழுவப்பட்டு ஏசப்பா பிள்ளைகள் என்று என்ன செய்யணும், முத்திரை பதிக்கணும் என்ற அர்த்தம் யோவானில் போட்டிருக்குது. 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் போட்டிருக்குது. அப்பா பிதாவேங்கிற புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் தருகிறாராம். அவர் ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள் எத்தனை பேர்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் அப்பா பிதாவின் கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு, அந்த அதிகாரத்தை கொடுக்குறாரு. அப்போது நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டால் தான் இந்த உலகத்தில் இருக்கும்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டு, ஏசப்பா என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிங்க, அவங்க ரத்தத்தால் நீ கழுவுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஏசப்பா ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைங்க, பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைங்க, பாவ நிச்சயத்தை பெற்ற பிள்ளைங்க தான் தேவராஜ்யத்தில் ஞாயிற்றுக்கு பண்ணைக்கு ஆண்டவர் ஞாயிற்று இருக்கும்போது சொல்லுவார், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானவர்கள் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்துக்குள்ளே நினச்சிங்க போங்கன்னு ஆண்டவர் சொல்லிடுவார். அந்த பரலோக ராஜ்யத்தை தாராரு. அங்கே ஆண்டவரை அறியாமல் பின்பற்றாமல் சும்மா எல்லாம் நன்மை எவ்வளோ நன்மை செய்தாலும் அங்கே மறிச்ச பிறகு அக்கினி கடல் தான், நித்திய அக்கினின்னு தான் பைபிளில் போட்டிருக்கு. நித்திய அக்கினி கடலுக்கு தான் போவாங்க.
அதனால் ஏசப்பா அறியணும். அதான் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். தேவனிடத்தில் முழு பலத்தோடு அன்பு கூறுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறார். அப்போ முழு பலத்தோடு அன்பு கூறாமல் ஏசப்பா எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தார், ஏன் வந்தார், எதுக்கு சிலையில் அறையப்பட்டார், எதுக்கு ஆண்டவர் நன்மை செய்ய சொல்கிறாரு, வேதத்தை வாசிக்காமல் எப்படியோ மனம் போல் இருந்துக்கிட்டு அப்புறம் நானும் பரலோகத்துக்கு தான் போவேன்னா ஒன்றும் காரியம் அங்கே செல்லுபடியாகாது. அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அப்பா பிதாவின் புத்திர சுவீகாரத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு முழு பலத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் சொல்கிற வார்த்தையை கேட்டு நடக்கும்போது தான் பரலோக ராஜ்யத்தில் நித்தியமாக நீங்கள் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போங்கம்பார். அது சொல்கிறார், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அப்படிங்கிறார். இந்த உலகத்தில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நான் தேவனில் யாராக இருந்தாலும் சரிதான், ஆண்டவரை நீங்கள் என்ன செய்யணும், பிடிச்சிக்கணும். கர்த்தரை அறிந்த பிள்ளைகளோ அறியாத பிள்ளைகளோ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக என்ன செய்யணும், மாறணும். அதுதான் முக்கியம். அதனால் எப்படியும் இருந்துட்டு எப்படியும் என்ஜாய் பண்ணிட்டு எப்படியும் இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சுன்னா என்ன முடியாது, அங்கே ஒன்றுமே செல்லுப்படி ஆகாது. ஏசப்பாக்கு முன்னால் என்கிட்ட உங்களுக்கு நிறைய மக்கள் ஊழியம் செய்கிறாங்க. உலகம் முழுவதுமே மக்கள் ஏசப்பாவுடைய அன்பை சொல்கிறாங்க. அதுக்கு தான் அந்த அக்கினிகள் நீங்கள் போயிடக்கூடாதுங்கிறதுனால தான் ஏசப்பாவுடைய அன்பை எல்லா மக்களுக்கும் வீடு விடா இயேசுங்களை நேசிக்கிறான்னு சொல்லி நீங்கள் சொல்கிற எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் முழுமையான அன்பு செலுத்தணும், முழு பலத்தோடு அன்பு செலுத்தணும். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அந்த அன்பு நீங்கள் செலுத்தாமல் மனம் விரும்பினபடி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ராஜ்யத்தில் போகவே முடியாது. ஞாயிற்றுக்கிழமை நடக்கும்போது அவங்கள இடது பக்கத்தில் நிப்பாட்டுறாரு. ஆனால் அந்த பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் பிள்ளைகளுக்கு தான் சொல்கிறாரு, இந்த உலக பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். அதனால் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் போங்க, பிதாவின் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அப்படின்னு சொல்லி ஆண்டு வலது பக்கத்தில் நிற்கிற பிள்ளைகளை செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிக்கிறது போல் கர்த்தருடைய பிள்ளைகளை பிரித்து எடுக்கிறாரு. கர்த்தருக்காக இந்த உலகத்தில் இருந்து பாடுபட்ட பிள்ளைகளை, கர்த்தருக்காக முழு பலத்தோடு அன்பு கூர்ந்த பிள்ளைங்களை எல்லாத்தையும் பிரித்து எடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு அனுப்புகிறாரு. ஆனால் இடது பக்கத்தில் நிற்கிறவங்க ஏனாத்தானே கடமை கேட்க இருந்துட்டு நான் இன்னும் கிறிஸ்தவன் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க, ஆண்டவர் அறியாத மக்கள், இந்த மக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா எல்லாத்துக்குமே நித்திய அக்னியில் போங்கன்னு ஆண்டவர் சொல்லிடுவார். அதனால் எக்கார்ந்து அதான் அடிக்கடி சொல்வேன், எந்த குடி பழக்கத்துக்கு அடிமையோ, பீடி சிகரெட்டுக்கு அடிமையோ, விபச்சாரங்களுக்கு அடிமையோ, தேவையில்லாத அசுத்தமான எண்ணங்களுக்கு அடிமையோ, இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தால் ஏசப்பா உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா, எங்களை உங்கள் பிள்ளையா நீர் ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி தேவ சமூகத்தில் பிடிச்சிக்கோங்க. உங்கள் ஏசப்படி காலை பிடிச்சிக்கோங்க. அவரை அண்டி கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள்னு வசனம் கொடுத்துருக்குல்ல, சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் அவருடைய பாதத்தை நீங்கள் நினைச்சு முத்தமிடுங்கள், அவரை அண்டி கொடுக்குற யாவரும் பாக்கியவான்கள்னு சொல்லியிருக்கிறார். வழியில் அழியக்கூடாது. வழியிலன்னா என்ன, நம்ம ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. நம்மளுக்கு மரணம் எத்தனை ஆயுசு நாட்களில் கூட்டி கொடுப்பாரு, ஆயுசு நாட்களில் கடைசி நம்ம சின்ன வயசில் மறைச்சி போயிட்டு அது வழியில் அழிகிறது. அதில் அப்படிலாம் இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளை ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடந்து ஆயுசுங்களை கூட்டி கேட்டு போய்கிட்டே இருக்கணும். ஆண்டவர்கிட்ட பலத்தை கேளுங்க, பலன் தருவார் ஆண்டவர். சுகத்தை கேளுங்க, சுகம் தருவார் ஏசப்பா. ஆண்டவர் எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தாங்கப்பான்னா கூட்டி தருவார். அப்போ ஆண்டவர் உங்களை நான் தேடுகிறேன், நல்ல ஞானத்தை தாங்க, அறிவை தாங்க, புத்தியை தாங்க கேட்டால் ஆண்டவர் எல்லாமே தருவார். தரமாட்டேன்னு ஒன்றும் சொல்ல மாட்டார். நம்ம இருந்தோன்னமா இருக்கக்கூடாது. விலகினப்பட்டிருந்தால் ஆண்டவர் இந்த சில நல்ல சுகத்தை தாங்கப்பா, பெலன் தாங்கன்றார். எனக்கு பெலன் தாங்கப்பானா கண்டிப்பாக அந்த உடனே எல்லாம் பெலன் தருவார். ரொம்ப நாளெல்லாம் நீடிக்க விட மாட்டார். 2 மணி நேரத்துக்கு தந்துடுவார் பெலன்லாம். நீங்கள் கேட்க நல்ல பெலன் தருவார். நல்லா சுகம் தாங்கப்பா. நல்லா அவர் காத்திருக்கிற பிள்ளைகள் ஓடினாலும் இலைப்படை மாட்டாங்களாம், சோர்ந்து போக மாட்டாங்களாம். அவங்களுக்கு பெலன் கர்த்தர் கொடுக்குறார். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எலும்பு தான் கிருபை செய்வார். கழுகுகளை போன்ற சொட்டைகள் அப்படி எலும்பு வைப்பார். அது மாத்திரம் இல்லை, உன் வாழ வயதை போல் திரும்ப வாழ வயதை போல் கர்த்தர் மாற்றுவேன் இருக்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளாகி வயசானவங்க நான் கூட நீங்கள் வாலிபரில் என்ன படுவாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கேன் சேவலை. அப்படி தான் ஆண்டோடைய பிள்ளை புதிய பலனை கேட்டுக்கிட்டு பெற்றுக்கொண்டு இந்த ஆண்டவர் அறியாமல் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவரை பற்றி அவங்க அறியாமல் இருக்காங்க. அவங்க பண்ண மனம் விரும்பினபடி இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் நியாயத்திருப்பலான்னு நினைக்கும் போதே இடது பக்கத்தில் பார்த்து சபிக்கப்பட்டவர்களே இன்னுட்டு அகன்றுவாங்க. பிசாசுக்காக தூதனுக்காக ஆயத்தப்பட்டப்பட்ட அக்கினிக்கு போங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த இடத்துக்கு அவங்க போகணும். கண்டிப்பாக பிசாசு சுற்றி கொண்டு உள்ளே போடுவான். ஆனால் அதுக்கு இப்போ மார்க்கில் கூட ஒரு வசனம் போட்டிருக்கு, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அந்த அக்கினி கடலுக்குள்ளே என்ன கிடக்குன்னு கேட்டிங்கன்னா அவர் போட்டிருக்கிறாரு, இந்த
43 வசனத்தை பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரம் 43 பார்த்தீங்கன்னா, உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாக இருக்கும். ஜீவனுக்குள்ளே நித்திய ஜீவனுக்குள்ளே தான் போகணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறது. அதனால் 2 கண்ணை வச்சுக்கிட்டு எனக்கு கண் இருக்குது கண் இருக்குன்னு சும்மா பார்த்து அலமோத விட்டுட்டா அந்த கண்ணெல்லாம் பிடுங்கி போடுங்கிறாரு ஆண்டவர். அது மாத்திரம் இல்லை, எது பாவம் செய்து அதை தரிச்சு போடு, வேண்டாம், தேவையில்லை. நீ என்னை மாத்திரம் பாரு. என்னோட நித்திய காலம் அக்கினிக்கு போயிடக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, அதில் அங்கே என்ன கிடக்குதான் 44 வசனம் 9ஆம் அதிகாரம் மார்க் 9ஆம் அதிகாரம் 44 இருக்குது. அந்த அக்கினி கட்டளையில் என்ன கிடக்குன்னா, அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் அப்படின்னு இருக்கு. அங்கே அக்கினி வந்து அதை அணையவே செய்யாதான், புழு சாகவே கிடையாதான். அங்கே போட்ட மக்களை திங்கிறதுக்குன்னு அது தின்னுக்கிட்டே இருக்குமா. நான் ஒரு நினச்சி அதை அழியாதான், தின்னுக்கிட்டே தான் இருக்குமா. ஆனால் அவங்க நினச்சி அப்படியே அழியாதாங்க. அப்படியே திருப்பி அலறிக்கிட்டே கிடப்பாங்களா, கத்திக்கிட்டே கிடப்பாங்களா அந்த இடத்துல. அந்த இடத்துக்கு போக வேண்டாம் தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்காக தான் அதுலேருந்து மீட்டெடுக்க தான் இயேசப்பா இந்த உலகத்துக்கு வந்தாங்க. நான் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான், நீங்களும் ஆண்டவர் உங்களையும் மீட்டெடுக்கணும். தேவனை முழு இருதயத்தோடு தேடுங்க, முழு பலத்தோடு தேவனத்தில் அன்பு கூறுங்க. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகளாக்கி நம்மளுக்கு ஆலயத்தில் போதனை ஆண்டவர் கொடுக்குறாரு. அவருடைய ஊழியக்காரர்களை கொண்டு ஆண்டவர் போதிக்கிறாரு. அது மாத்திரம் கையில் பைபிளை கையில் கொடுத்துருக்கிறாரு. இதையும் வாசித்து பரலோகராஜ்யம்னா என்ன, நரகம்னா என்ன அப்படிங்கிற வாசித்து நம்ம என்ன சொல்லணும், பரலோகராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். அதில் அதிகமாக போட்டிருக்கு. இப்போ 45ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, உன் கால் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 காலுடையனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கலாம் சப்பானியாய் ஜீவனுக்கு பிரவேசிப்பது உனக்கு நலமாக இருக்கும். அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். அங்கே புழு நிறையா கிடக்குது. அதில் என்ன செய்யுது, அதுக்கு போய் அது சாகாமல் கிடக்குது. அதனால அது கடிச்சு திங்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. கடிச்சாலும் சதை குறையாது. சதை திருப்பி அங்கே விதைச்சிருக்கோம், வந்துக்கிட்டே இருக்குமா. அதனால் தேவ பிள்ளைகளை மாற்றி போட்டிருக்கு. அதனால் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் யாராக இருந்தாலும் பூமிக்கு உப்பாக இருங்கன்னு ஆண்டு சொல்லியிருக்கேன். உப்பு நல்லது தான். உப்பு சாரமற்று போனால் குப்பையில் தட்ட தான் ஆகுன்னு சொல்லி தான் இந்த கடைசியில் 50 ஆசனம் போட்டிருக்கு. அதனால் குப்பையில் தட்டு. அதனால் நீங்கள் வந்து உப்பு சாரமாக இருக்கிறதுக்குள்ளே நீங்களும் ஆண்டுக்குள்ளே சாரமுள்ள பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். என்கிட்ட அக்கினி கடலில் கூட இன்னொரு வசனம் போட்டிருக்குது. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்குது. 14ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொர்பத்தையும் வணங்கி தன் நெற்றிகளிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவர் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிர கோபமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அக்னினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான்னு சொல்லியிருக்கா சொன்னான். அங்கே ஆட்டுக்குட்டியானவர்கள் அங்கே இருப்பார். பரிசுத்த தூதர்கள் அங்கே இருப்பாங்க முன்பாகவும், ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் என்ன செய்வாங்க, பாதிக்கப்படுவாங்க. 11ஆம் வசனம் வெளிப்படுத்த 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 11ஆம் வசனம் அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களில் எழும்புவான். மிருகத்தினுடைய அதன் சொர்பத்தை வணங்குறவங்களுடைய அதனுடைய நாமத்தை முத்திரையாக தரித்து கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதலே இருக்காதான். அங்கே இரவும் பகலும் இளைப்பாறுதலே இருக்காதான். குக்கர் அழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா நரகத்தில். அதனால் தேவ பிள்ளைகளை யாரும் சரினா அவங்க வாதையும் புகையும் சதாக்களையும் எழும்பிக்கிட்டே இருக்குமா அந்த தண்ணி, அந்த தீக்குள்ளே அப்படியே வாதைன்னு அப்படியே ஜனங்களை அலறிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே புகை எரிஞ்சிக்கிட்டே இருக்குமா அந்த அக்கனியில். அந்த சொருபத்தை அந்த மிருகத்தின் சொருபத்தை அதனுடைய நாமத்தை முத்திரை தரித்து கொண்டிருக்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதலே கிடையாதுன்னு சொல்லி வேதத்தில் கொடுத்து. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் தான், ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைகள், ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க, கர்த்தருக்கு பயந்து நடங்க, தேவனை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏசப்பா ரத்தத்தால் கழுவப்படுங்க. அந்த அக்கினி கடலில் போய் விழுந்துடாதீங்க. அந்த அக்கினியில் வந்து புகை பாதைக்கு அலறிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த இடத்துல பரிசுத்தவான்கள் தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவாங்கன்னு போட்டிருக்கு. அந்த அக்கினிக்குள்ளேயும் கந்தகத்துக்குள்ளேயும் தள்ளப்படுவாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடாதீங்க. மிருகத்தை சொருபங்களையும் மிருகத்தையும் வணங்குறவங்க, விக்கிரங்களை வணங்குறவங்க யாராக இருந்தாலும் அந்த அக்கினியில் தள்ளப்படுவாங்க. யாராக இருந்தாலும் தேவனுக்கு நீங்கள் பயந்துடுங்க. அதுதான் தேவன் விரும்புகிறது. உங்கள் எல்லாத்துக்காகவும் சிலுவை சுமந்தாங்க ஏசப்பா. எல்லாத்துக்காக ஏசப்பா ரத்தம் சிந்தினாங்க. எல்லாத்தையும் தேடி வந்து தான் நல்ல நல்ல ஒரு பொருள் ஒரு எல்லார் மேலேயும் மழையை வர்ஷிக்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு.
எல்லா மக்களையும் தேடி வந்து ரட்சித்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏதோ கிறிஸ்தவங்க வந்து கிறிஸ்தவ மதம் வந்து ஏதோ இந்த உலகத்தில் இருந்து மதத்தை மாத்திரக்கு அல்ல, பரலோக ராஜ்யத்துக்குள்ள கூட்டிகிட்டு போயிடணும். இந்த அக்கினி கடலில் தள்ளப்பட்டாச்சுன்னா இரவும் பகலும் நித்திய காலத்துலேயும் அலறிக்கிட்டே தான் கிடப்பாங்களாம். அங்கே வாதைகள் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா. போக அங்கே இந்த கடலுக்குள்ளேருந்து போக வெளியே வந்துக்கிட்டே இருக்குமா. அதனால தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், அந்த அவங்க விற்கிற சொரூபங்களையும் அப்போது பாருங்க, இந்த 11 எனக்கு வாசித்துட்டேன். வாதையும் புகையும் சதாக்களையும் எலும்பும் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கு அதனுடைய நாமத்தை முத்திரை தரித்து கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதலே கிடையாதான். இளைப்பாறுதலே இல்லைன்ட்டார் ஆண்டவர். அதனால் அதில் வந்து நீ வெளியே வரணும்னா ஏசப்பா பின்பற்றினா தான் தேவராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். யோவானில் போட்டு 14ஆம் அதிகாரத்தில் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை அல்லாமல் ஒருவனும் தேவனிடத்தில் வரான்னு சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவரே நான் பாவிதான்ப்பா, என்னை மன்னிங்க ஏசப்பா, உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்க ஏசப்பா, என்னையும் உங்கள் பிள்ளைய நீங்கள் மாற்றுங்க ஏசப்பா, நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் உண்மையிலே உங்களை மாற்றுவார். ஆண்டவரே உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா, உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஏசப்பா ரத்தத்தால் கழுவப்படுங்க. ஏசப்பா உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. தகப்பனை ஏற்றுக்கொள்கிறது போல் ஆண்டவரே நீர் என் தகப்பனப்பா, நீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே சொல்லுங்கள். இந்த உலகத்தில் ஐயோ அவங்களாம் அப்படி கஷ்டப்படுறாங்க, நாங்களாம் செழிப்பாக இருக்கணும், இந்த பணம் வந்து இந்த உலகத்தில் தான் இருக்கும். நம்ம போகும்போது நம்ம கையில் சூட்கேஸ்கள் வச்சு பெட்டிகளை வைக்க மாட்டாங்க. ஆனால் என்றைக்குனாலும் எல்லாத்தையும் இந்த உலகத்தில் விட்டுட்டு தான் நம்ம போகணும். ஆனால் போகிற இடம் பரலோராட்சியமாக இருக்கணும். அதனால் இப்போ அக்கினி கடலுக்கு போயிடாதீங்க. இரவும் பகலும் அக்கினியில் வாதை சத்தம் அழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா. இரவும் போலும் கேட்டுக்கிட்டே இருக்குமா. அந்த இடத்துல போய் தள்ளப்பட்டுறக்கூடாது. அங்கே போட்டிருக்கு, மார்க்கில் போட்டிருக்கு சாகாத புழுவு கிடக்குது, அக்கினி அவியாமல் அங்கே இருக்குன்னு போட்டிருக்கு. இங்கே என்ன போட்டிருக்கு, சொர்பங்களையும் விக்கிரங்களையும் வணங்குறவங்களே அந்த அக்கினி கடலுக்குள்ளே தள்ளுவாங்க. பரிசுத்தமான தேவ தூதர்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாலும் அதுக்கு அவங்க தள்ளப்படுவாங்க பைபிளில் போட்டிருக்காருன்ட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏசப்பா ஏற்றுக்கொள்ளுங்க. அதில் வசனம் போட்டிருக்கு, அதை வாசிக்கிறேன். 12ஆம் வசனம், வெளிப்படுத்த 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினார். அவங்களுக்கு வந்து இருந்துச்சுட்டாங்கன்னா கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியவான்கள், கர்த்தருக்குள் மறிக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். ஆனால் தேவ பிள்ளைகளாக நம்ம இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணும். இந்த உலகம் வந்து கொஞ்சம் காலம்தான். இந்த உலகம் வந்து ஒரு மாய நிறைந்த உலகம். ஒரு நாள் ஒரு இடத்துல தூக்கும், ஒரு இடத்துல தலைகளை போடும். அதனால் தேவ பிள்ளைகள் பொய் நிறைந்த உலகம், பொய்யான உலகத்துக்குள்ளே தான் கிடக்குறீங்க, எல்லோரும் கிடக்குறோம். ஜாக்கிரதையாக இருங்க. ஏசப்போ மட்டும் இருக்கு பற்றி கொள்ளுங்க. நம்ம மரிச்சைக்கு பின்பாக நியாய தீர்ப்பு நடக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், பரிசுத்த பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது உங்களுக்காக ஆயத்தப்பட்டவங்கள ராஜ்யத்துக்குள்ளே போங்க பாரு. அந்த ராஜ்யத்தில் சந்தோஷத்தோடு போயிடணும். இல்லாட்டி அக்னியில் தள்ளப்படுங்க. வேதத்தில் இருக்கு வசனம் நல்லா தெளிவாக சொல்லிட்டேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு உங்களை இப்போ ஆசீர்வதிப்பார். ஏசப்பா உங்களை பரிசுத்தப்படுத்துவார். ஏசப்பா உங்களை வழி நடத்துவார். அவரே தேவன், அவரே இல்லாமல் வேறு தேவன் அல்ல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, முழு சாமத்தை சோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.